Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard maths chapter-7 example 7.16 பார்க்க போறோம். வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Find the angle of intersection of the curve y equal to sin x. Given data என்னமா y equal to sin x with the positive x axis. Important point அது. தமிழ்ல பார்த்திரலாம். y equal to sin x என்ற வளைவரைக்கும் மிகை x அச்சிற்கும் இடைப்பட்ட கோணம் காண்க. மிகைனா பாசிட்டிவ் சைடுன்னு அர்த்தம். இப்போ ஓகே given என்ன கொடுத்திருக்காங்க y equal to sin x. இப்போ sin x னா sin waveform. அந்த டயகிராம் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிரலாம். இது வந்து x axis. ஓகேமா? இது x axis. இது வந்து நமக்கு y axis. இது வந்து 0. அடுத்து வந்து pi by 2 ன்னு எடுத்துக்கிறேன். pi by 2. அடுத்து pi. அடுத்து 3 pi by 2. அடுத்து pi. சரியாமா? ஒரு ஃபுல் சைக்கிள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டயக்ராம் போடும்போது என்னலாம் வரும்? சைனுக்கு 0 டிகிரி 0 இல்லையா? அப்போ இந்த பாயிண்ட் வரும். அடுத்து சைன் பை பை 2 என்னமா வரும்? ஈக்குவல் டு 1. சைன் 90 டிகிரி வந்து நமக்கு 1. இது 1ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு -1. அப்போ கொஞ்சம் தாத்து எழுதலாமா? சைனுக்கு இதில் எழுதுறேன். சைனுக்கு 0 டிகிரி 0. சைன் பை பை 2னா 90 டிகிரி ஈக்குவல் டு 1. அப்போ 1 எந்த பாயிண்ட் வரும்? பை பை 2க்கு 1னா இந்த பாயிண்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து நெக்ஸ்ட்டு சைன் பை இல்லையா? சைன் பை. அப்போ என்ன வரும்? சைன் பை ஈக்குவல் டு 0. அப்போ இந்த பாயிண்ட் நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு சைன் 3 பை பை 2. 3 பை பை 2க்கு ஆன்சர் என்னமா? -1. அப்போ -1 எந்த பாயிண்ட் வரும்? இந்த பாயிண்ட். அடுத்து சைன் பை ஈக்குவல் டு நமக்கு 0 வரும். அப்போ என்னமா வரும்? இந்த பாயிண்ட். அப்போ ஃபுல் வேவ் ஃபார்ம் இல்லையா? இந்த மாதிரி டயக்ராம் வரும். ஓகே, இது ஒரு ஃபுல் சைன் வேவ் ஃபார்ம் கொடுத்துருக்க ப்ராப்ளம் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா ஈக்குவேட் பண்ணலாம். இப்போ y ஈக்குவல் டு இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுக்கலாமா? y ஈக்குவல் டு sin x. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுக்கிறேன். நெக்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதாவது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். மிகை சைடுனா பாசிட்டிவ் சைடு. ஏன்னா நம்ம அந்த சைன் வேவ் ஃபார்ம் நம்ம பாசிட்டிவ் சைடு தான் எடுத்திருக்கோம். ஒரே ஒரு சைக்கிள் தான் எடுத்திருக்கோம் பாசிட்டிவ் சைடு. அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்னா என்ன வரும்? எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு தட் இஸ் y ஈக்குவல் டு 0 இல்லையா? இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுக்கலாம். இப்போது லெஃப்ட் சைடு வந்து y ஈக்குவல் டுன்னு இருக்குது. அப்போது லெஃப்ட் சைடு ஈக்குவல்னா நம்ம ரைட் சைடு ஈக்குவேட் பண்ணலாமா? அப்போது என்ன பண்ணலாம்னா sin x ஈக்குவல் டு 0. அதாவது ஈக்குவேட் 1 and 2 போடுவோம். 1 ஈக்குவல் டு 2 ரெண்டே நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ sin x ஈக்குவேட் போடுறேன். ஈக்குவேட் 1 and 2 ஈக்குவேட் பண்ணும்போது sin x ஈக்குவல் டு 0ன்னு வருது. அப்போ x ஈக்குவல் டு sin இன்வர்ஸ் ஆஃப் 0. ஓகேம்மா, இந்த இடத்துல டயக்ராம் ரெஃபர் பண்ணுங்கள். sin இன்வர்ஸ் ஆஃப் 0 எதுக்கலாமா வரும்? 0 பை, இது 2 பை பைன்னு போட்டேன். 2 பை 0 பை 2 பை 3 பை இந்த மாதிரி போயிட்டு வரும். 3 பை 4 பை எல்லாத்துக்குமே வந்து என்ன வருமா? இந்த பாயிண்ட் வந்து 0 ஆகும். இதில் 0 2 பைக்கு 0 3 பை 0 4 பை 0 எக்ஸெட்ரா அப் டு. அப்போ நம்ம காமன் அப்படி எழுதலாமா? 0 பை 2 பை 3 பை கரெக்டாக எக்ஸெட்ரா அப் டு. அப்போ காமன் அப்படி எழுதி முடிக்கலாம். n பை. அப்போ இங்கே என்னங்கிறது என்ன வரும்? n ஈக்குவல் டு 0 1 2 3 எக்ஸெட்ரா அப் டு. ஓகே, இப்போ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஈக்குவேஷன் 1 எடுக்கலாம். 1 y ஈக்குவல் டு sin x. நெக்ஸ்ட் இப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கலாமா? ஸ்லோப் m ஈக்குவல் டு dy பை dx. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்? sin xக்கு டிஃப்ரென்சியேஷன் cos x இல்லையா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கம்மா? இந்த எக்ஸுக்கு பதிலாக n பை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எங்கே இருக்குது? என்ன இருக்கு இல்லையா? அந்த n பையை நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? m ஈக்குவல் டு cos n பை. இப்போ ஜென்ரலாக எப்படி எழுதலாம்? m ஈக்குவல் டு காஸ் பைனா வேல்யூ வேணுமா? காஸ் பை தனியாக எழுதிடுறேன். காஸ் பை ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? காஸ் பை ஈக்குவல் டு -1 இல்லையா? அப்போ என்ன வரும்? இதை நம்ம எப்படி எழுதலாம்? -1 த ஹோல் பவர் n எழுதலாம். அப்போ m ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்திருக்கு? m ஈக்குவல் டு -1 த ஹோல் பவர் n. ஏன்னா காஸ் பை ஈக்குவல் டு 1 சாரி 1 இல்லை -1. அப்போ -1 த ஹோல் பவர் n எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா m, அதாவது m ஈக்குவல் டு tan θ. ஏன்னா நம்ம tan θ போடுவோம். ஸ்லோப் இல்லையா? ஸ்லோப்னாலே tan θ. அப்போது tan θ ஈக்குவல் டு என்ன வருதுமா? -1 த ஹோல் பவர் n. ஓகே, இதில் பாருங்கள் -1 த ஹோல் பவர் n. அப்போ 1லே வந்து n வந்து ஆடாக இருக்கணும், n வந்து ஈவனாக இருக்கணும்.
ஆடாக இருந்துச்சுன்னா டேனுக்கு எந்த ஆங்கிளில் வந்து -1 வரும், எந்த ஆங்கிளில் 1 வருங்கிறது நமக்கு தெரியணும். tan தீட்டா நம்ம தனியாக எழுதலாம். tan π/2 π/4 இல்லையா, π/4 வந்து நமக்கு 1. அதே மாதிரி tan 3π/4ங்கிறது நம்ம -1. நமக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது, 1 and -1. அப்போது இந்த இடத்துல வந்து நமக்கு ஈவன் நம்பர்னா 2, 4, 6, 8 அந்த மாதிரி ஈவன் நம்பர் போட்டோன்னா நமக்கு என்ன வரும், ஆன்சர் 1 வரும். அதுவே நம்ம இந்த எண் இருக்கக்கூடிய இடத்துல ஆட் நம்பர் 3, 7, 5 இந்த மாதிரி ஆட் நம்பர் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு என்ன வரும், ஆன்சர் வந்து -1 வரும். அப்போ ஜென்ரல் எப்படி எழுதலாம் பாருங்கம்மா, தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் -1 the whole power n. அப்போ தீட்டா ஈக்குவல் டு π/4 இல்லையாம்மா, π/4 தான் நமக்கு 1, n இஸ் ஈவன். அதுவே 3π/4னா நமக்கு என்ன கிடைக்கும், n இஸ் ஆட் நம்பருக்கெல்லாம் நமக்கு வந்து 3π/4. அவ்வளோதான். ப்ராப்ளத்தில் நமக்கு ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு.